ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இது உங்களுக்கான வீடியோ தான், மறக்காம பாருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொண்டாங்கி லேக்க பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்ப என்னடா அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை பெஞ்சு ஏரி நொம்பிடுச்சு. அதனால தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு நாள் லீவ போட்டுட்டு புள்ள குட்டியெல்லாம் அழைச்சுக்கிட்டு போய் வேற லெவல்ல அங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ ஒரு சில பேர்லாம் யோசிப்பாங்க, ஐயையோ ஏரி ஃபுல்லா இருக்கா, எனக்கு தான் நீச்சலே தெரியாதே, நான் எப்படி போய் குளிக்கிறது அப்படின்ட்டு. ஐயா ராசா, நீ தான்யா கவலையே படாம போய் குளிக்கலாம். ஏன்னா நீ ரொம்ப தூரம் போனாலே உனக்கு கழுத்தளவு தான் தண்ணி இருக்கும். அப்ப நீ பாதி தூரம் போனீன்னா உனக்கு இடுப்பளவு தான் தண்ணி இருக்கும். சூப்பரா உட்கார்ந்து குளிச்சுட்டு வந்துடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இந்த கொண்டாங்கி லேக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, செங்கல்பட்டுல இருந்து எஸ்பி கோயில் வந்துருங்க. இல்ல வேற எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி எஸ்பி கோயில் வந்துருங்க. அங்க இருந்து கொண்டாங்கி லேக் வியூ பாயிண்ட்னு போடுங்க. நம்ம சென்ட்ராஸ் ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து விட்டுருவா அப்படி. எதுக்குங்க ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம ஊரை விட்டுட்டு? நம்ம ஊரே சொர்க்கமா இருக்குங்க. இன்னொன்னு என்னன்னா, நீங்க குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டுனா, அங்க உள்ளூர் மக்கள் என்ன பண்றாங்க, ஸ்நாக்ஸ் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அத வாங்கிக்கங்க. சரி அத விடுங்க. இப்ப யாரெல்லாம் அந்த கொண்டாங்கி லேக்குக்கு போறீங்க, இல்ல வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, நான் போனதே லேட்டு. ஏன்னா அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுறதெல்லாம் குறைஞ்சு போயிட்டு. இதுக்கப்புறமும் நீங்க டிலே பண்ணாதீங்க. அதனால உடனே சீக்கிரம் போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா அடுத்த வருஷம் தான்.